அதுக்கு உலகாதாயவாதிகள் 1000 காரணம் சொல்லலாம். உலகத்தையே காரணமாக கொண்டவங்க, அதனால இதனால மரத்தை வெட்டினாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்னு 1000 சொல்லலாம். நாம மார்க்கவாதிகள், ஆகிரத்தை அடிப்படையாக கொண்டவங்க, மார்க்க ரீதியாக மட்டும்தான் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம். அப்ப இது அவன் சொல்ற காரணங்கள் 1000 இருக்கலாம். எல்லாமே இந்த பாவங்களுடைய பின்னணியில தான் இவ்வளவு பெரிய பேரழிவுகள் நடக்குது. அந்த பேரழிவுகள் மற்ற ஊர்களுக்கு அச்சுறுத்தல். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கிராமத்தை அழிச்சான், அவங்கள பன்றிகளா குரங்குகளா மாத்தனான். அதை பத்தி அல்லாஹ் சொல்வான், ஜஅல்நாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா. அந்த ஊரை நாம் அதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள ஊர்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கினோம். வமௌஇதத்தல் லில் முத்தகீன், இறையச்சமுள்ள உடையவர்களுக்கு உபதேசமாக ஆக்கினோம்னு சொல்றான். இந்த வயநாடு நமக்கு படிப்பினை, வயநாடு நமக்கு உபதேசம் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பேரழிவை நம்ம பார்த்தோம். உலகம் நடக்கிற இந்த மோசமான தவறுகளுடைய பின்னணியில தான் இந்த எல்லாமே நடக்குது. சஹாபாக்கள் காலத்திலேயே நில அதிர்வு லேசா ஏற்பட்டது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு காலத்தில் மதீனா குலுங்கியது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டினாங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டி சொன்னாங்க, மக்களுடைய பாவங்கள் பெருகும் போது அல்லாஹ் அவர்களுடைய நிலநடுக்கத்தை கொண்டு தண்டிப்பான், புயல் காற்றை கொண்டு தண்டிப்பான், பேரழிவை தரும் மழையை கொண்டு தண்டிப்பான்னு சொன்னான். யார்? ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்றாங்க, மக்களுடைய பாவங்கள் பெருகினால் அல்லாஹ் நிலநடுக்கத்தாலும் புயல் காற்றை கொண்டும் பேரழிவை தருகின்ற மழை. இப்போ அதான் அங்கு நடந்தது. இரவுல ஒரு 3 மணி நேரம் மழை தான், அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மதீனாவில் பாவம் நடக்குது, இன்னொரு முறை இந்த மதீனமா நகரத்தில் இது போன்ற நில அதிர்வு தெரிந்தால் நான் உங்களுடைய வசிக்க மாட்டேன், மதீனா விட்டு வெளியே போயிருவேன்னு சொன்னாங்க. இங்க பாவம் நடக்குது, எனவே இந்த இன்னொரு முறை மதீனாவில் இப்படி ஒரு அதிர்வு காணப்பட்டால் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், உங்களை விட்டு வெளியே போயிருவேன்னு சொன்னாங்க.